கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சபையின் சார்பாய் உங்களை ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிப்பதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் நமக்கு மிகுந்த ஆறுதலை தரும். இன்றைய நாளிலும் கூட ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், நல்ல ஒரு தேவ செய்தியை நமக்கு அளிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடி ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோம்பா. நீர் செய்த சகல நன்மைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற எல்லோர் மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. ஆராதனை முடியும் வேளையிலே முழு நிறைவோடு தேவ ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. செய்தி கொடுக்கிறவரை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த செய்தி வழியாய் நீங்க பேசுங்க ராஜா, எங்களுக்கு ஆறுதலை கொடுங்க. தேவன் தாமே முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் ஒரு சில பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த நாவில் புது பாட்டு, இந்த நேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென், ஹல்லேலூயா, அவரை உயர்த்தி பாட போகிறோம். ஆமென். எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பாதை நோய் இந்த உலகத்தை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே ஹல்லேலூயா, பாதை நோய் வந்த போதும் வேண்டல் நம்முடைய வேண்டலை கேட்டிருக்கிறார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் போது ஆமென், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாதையும் நம்மை தொடாது என்று சொல்லி ஹல்லேலூயா. பாதை நோய் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த
இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலகம் பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியவாய் என்னை நனைத்தார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் உற்சாகமாய் ஆராதிக்க போகிறோம். ஆமென். நல்ல ஒரு பாடல். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் பாடலாமா? ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி. ஆமென். ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆமென். சிங்கக்கவியில் நான் விழுந்தாலும் அவர் என்னோடு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தாலும் அவர் பனித்துளியாய் என்னை நனைத்தார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூழ்நிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூழ்நிருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில்
அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கங்களிலோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கங்களிலோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஹல்லேலூயா. சிங்கக்கவியானாலும் சோலை நெருப்பானாலும் அவர் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல முடியும், அவர் என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் எழுந்து நின்று அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆராதிக்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி இந்த பாடல்களை பாடி ஆண்டவரை மேம்படுத்த போகிறோம். கேரும் மீன்களும் சேராமீன்களும் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாரும் ஆமென். ஆராதனை
பிரியமானவர்களே, காணிக்கைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார், போஷித்தார், விடுவித்தார், பாதுகாத்தார். இந்த அசாதாரணமான சூழலிலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை காத்து வருகிறார். நாம் இப்பொழுது நம்முடைய காணிக்கையை நம்முடைய சபைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, ஊழியத்திற்காக படைக்க இருக்கிறோம். திரையிலே இப்பொழுது நம்முடைய சபையின் வங்கி கணக்கின் விவரங்கள் காண்பிக்கப்படுகிறது. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய காணிக்கையை வங்கியிலே நெட் பேங்க் மூலமாகவோ, நேரடியாகவோ அல்லது கூகுள் பே மூலமாகவோ நீங்கள் செலுத்தலாம். உங்கள் கரங்களிலே காணிக்கை இருந்தால் நீங்கள் சபை அலுவலகத்திலே வந்து கொடுக்கலாம். எல்லோரும் கண்களை மூடி தேவன் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே,
நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி ராஜா. கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரங்களுக்குள் எங்களை பாதுகாத்து உமக்கு நன்றி தகப்பனே. இந்த அசாதாரணமான சூழலிலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக நன்றி ராஜா. இதோ காணிக்க வைத்திருக்கிற எல்லோரையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்ததின் பலனாய் அவர்கள் சம்பாதித்தன் ஒரு பகுதியை சபைக்காக ஊழிய வளர்ச்சிக்காக படைக்க இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வீடு முழுவதும் ஆசீர்வாதம் நிரம்பி வெளியேற்று ராஜா. அவங்க கையிடுகிற வேலைகள் எல்லாம் தேவ பிரசன்னம் அவர்களை முழுவதுமாய் ஆசீர்வதிக்கட்டும். அநேக காரியங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சபையார் மாறுவர்களாக தேவனுடைய கரங்களிலே இந்த காணிக்கை ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் சிஎஸ்சி சபையாருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கித்து கூட்ட முடிவிலே உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மதிப்பிற்குரிய பாஸ்டர் ராஜன் ஆபிரகாம் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய அருமை பாஸ்டர் வின்சென்ட் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக சிஎல்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை வந்தனங்களை கொண்டு வருகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். நிறையவே பேச வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாய் பிரசங்கித்து முடிவாக உங்களுக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தினம் ஜெபிக்கிற போது உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். டிஸ்டன்ஸ் இஸ் நாட் a barrier. தூரமாயிருப்பது கர்த்தருக்கு ஒரு காரியமே அல்ல. அவர் சமீபத்துக்கும் தேவன், தூரத்திற்கும் தேவன், பரலோகத்திலும் தேவன், பூமியிலும் தேவன். சங்கீதம் 139 எங்க போனால் அங்கே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டின் மகத்தான சத்தியம், கிறிஸ்து மகிமை, நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆதலால் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். இந்த COVID-19 என்று சொல்லப்படுகிற இந்த கொடிய கொரோனா நிச்சயமாய் உங்களை பாதிக்காது. அந்த நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறதாய் விசுவாசிப்போம். அது முற்றிலும் கொடைக்கானலை விட்டு, நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், கோயம்புத்தூரை விட்டு, நம் தமிழகத்தை விட்டு, தென் தமிழகத்தை விட்டு, இந்தியாவை விட்டு, முழு உலகத்தை விட்டு அகன்று போகும் என்று நாம் நிச்சயமா இருக்கிறோம், நிச்சயித்திருக்கிறோம். இது முடிவு சமீபமா இருக்கிறதாய் நம்புவோம். அதோடு மாத்திரமல்ல, இதற்கு பிற்பாடு கர்த்தர் சபைகளை திறப்பார். பெரும் கூட்டமாய் ஜனங்கள் வருவார்கள். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாபெரும் ஊற்றப்படுதல், பரிசுத்தாவியானவருடைய ஊற்றப்படுதல், outpouring, அது சம்பவிக்கும். கோடிகள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த அற்புதமான நாட்களிலே கர்த்தர் வந்து சபை அழைத்து செல்வார். அப்படி நாம் விசுவாசிப்போம், நிச்சயிப்போம். இந்த நாட்களை நீங்கள் மிகவும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பா இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க மக்கள் மிகுந்த பயத்தோடு, நிச்சயமற்ற சூழலோடு, ஒரு பெரிய பீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு அப்படி அல்ல. அதெல்லாம் இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு கூட பயம் வருகிறது. செய்தித்தாள்களை பார்க்கும்போது, குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த செய்திகளை தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கும்போது நமக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயம் வரும். ஏன்னா பயம் என்பது ஃபேக்ட், அது உண்மைத்தன்மை. ஆனால் அதை விட அதிகம் தேவனுடைய வார்த்தை, நாம் அது பேரில் வைக்கிற விசுவாசம் கிரியிச்சு. இன்றைக்கு உங்களோடு கூட யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எலியாவை பற்றி தேவனுடைய மனுஷன் யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டங்கள், டைப்ஸ் என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டின் சம்பவத்துக்கு ஒத்த உவமைகள், காரியங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலே சில சமயங்களில் அப்போஸ்தலர்களோ, குறிப்பாக நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை மேற்கோள் கட்டி காண்பிக்கும் போது அதில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறதா நாம் நம்ப வேண்டும். இன்றைக்கு அப்படித்தான் யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு நிருபம் புதிய ஏற்பாட்டில் ஒரு நீதிமொழிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யாக்கோபின் நிருபம் பல இடங்களில் ரொம்ப கடுமையாய் சாடுவார். யாக்கோபு நிருபத்தை குறித்த மொத்த வியாக்கியானம் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் யாக்கோபின் நிருபம் கிரியை, வேர்ட்ஸ் பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் கிரேஸ், கிருபை பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான்
நிருபங்கள் அன்பை பற்றி போதிக்கிறது. இது மூன்றுமே நமக்கு அவசியம். கிரியை என்று சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். அன்பு என்று சொல்லும்போது அன்பிற்கு பிரயாசம் இருக்க வேண்டும். ஆக கிருபை அது அற்புதமான சத்தியம். இப்ப நாம் எதை இன்றைக்கு முக்கியமா பார்க்க போகிறோம் என்றால், எலியா என்கிற தேவ மனுஷன் நம்மை போல பாடுள்ளவன். அதை வாசிக்கலாங்களா? யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கிறேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தரை கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம், கவனிங்க, 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. எப்படி இருந்திருக்கும் கற்பனை செய்து பாருங்கள். அடுத்த வருஷம் அதற்கு அடுத்த பிரதித்தரமா சொல்றேன், மறுபடியும் ஜெபம் பண்ணினான், திரும்ப ஜெபம் பண்ணான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நல்லது. அப்படியே யாக்கோபு நிருபம் அங்க ஒரு கையை வைத்துக் கொண்டு மறுபுறத்தில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே எலியாவினுடைய அறிமுகம். குறிப்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இப்பொழுது உள்ள இந்த இக்கட்டான காலகட்டம், எனக்கு தெரிஞ்சு ஊழியத்துக்கு வந்து 24 வருஷம் ஆயிடுச்சு. கொடைக்கானல் தானே பிறந்து வளர்ந்து கால்குனோட்டிலே 10 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கொடைக்கானல ஆல்மோஸ்ட் 30 வருடம் கிட்ட இருந்திருக்கிறேன். அதற்கப்புறம் தான் பெரியகுளம் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இதை போல ஒரு காலகட்டத்தை பார்த்ததுல அனுபவித்தது. ஆனா உங்கள பலருக்கும் இது ஃபர்ஸ்டா தான் இருக்கும். உண்மையிலே ஒரு பயங்கரமான அனுபவம் பார்க்க. உலக நாடுகளே முடங்கி போய்விட்டது. பெரிய பெரிய ஜாம்பவன் தேசங்கள், கோடிகளிலே புரண்ட தனிநபர்கள். சமீபத்திலே தேசங்களில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் போன்றோருக்கு இந்த நோய் தாக்கம். இந்தியாவில் இப்பொழுது பிரபலங்கள் மத்தியில் இந்த நோய் தாக்கம். கொடைக்கானல கூட சிலர் மரணம் அடைந்ததாகவும் பலரும் பாதிக்கப்பட்ட செய்தி கேட்டு நான் வேதனை அடைந்தேன். அப்போ ஒரு இக்கட்டான காலம், ஒரு நிச்சயமற்ற ஒரு டைம்ல இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவன் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் இன்னும் ஆளுகிறவராகத்தான் இருக்கிறார். அவர் நம்மை மறக்கவில்லை, நம்மை கைவிடவில்லை. பரலோகம் ஏதோ அமைதி காத்துக் கொண்டிருப்பது போல, வானம் அடைபெற்று போல் போல, வானம் இரும்பாய் பூமி வெங்கலமாய் யோகு சொல்வது போல இருப்பது போல, நம்முடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராதா? எத்தனை உபவாசங்கள், எத்தனை பாவ அறிக்கைகள், சில திரும்ப அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நடக்கிறது. அப்ப இதை ஏன் முற்றிலும் கர்த்தர் அப்புறப்படுத்தவில்லை? இப்படி பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சூழல் நிச்சயமாய் மாறப்போகிறது. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். நமக்கு மாத்திரம் முழு உலகத்திற்கே ஒரு பெரிய ஒரு விமோச்சனம் என்று சொல்லப்படுகிற ஒரு பதில் கர்த்தரிடத்திலிருந்துதான். ஆதலால் இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்திலே திடன் கொள்ள வேண்டும், தைரியம் கொள்ள வேண்டும், பயத்தை மேற்கொள்ள, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மக்களை நேசிக்க வேண்டும், கர்த்தர் நம் உள்ளங்களிலே ஏவுகிறவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்வது கர்த்தர் நம்மை எல்லா நாளும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக நம்மை போல பாடுகிற மனுஷன். இப்ப நமக்கு எப்படி இருக்குது? திடுக்கிட்டு இருக்குது, செய்திகள் கேட்க முடியல. அந்தந்த ஊர்களை பற்றி செய்தி வரும்போது அங்கு பரிச்சயமானவர்கள் வேண்டப்பட்டவர்களுக்கு போன் பண்றோம், உங்க ஏரியால எப்படி இருக்குன்னு. அது நம்ம ஊர்ல இருக்குதுன்னா பறக்குதுன்னு வாங்க விடப்பட்டி பலர் சொல்றாங்க. நியூஸ் சேனல் எதுவுமே நமக்கு இன்னும் நிச்சயமா எத்தனை பேருக்கு அப்படி. பட் ஒண்ணு மறந்துடாதீங்க, இதே போல ஒரு நெருக்கடி காலம் எலியாவின் நாட்கள் இருந்து, அவருடைய நாட்கள்ல நாட்டை ஆண்ட ஆகாப், அவருடைய மனைவி இயேசுபேல் பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள், பாகால் என்று சொல்லப்பட்ட ஒரு பிசாசை வணங்கி தேசம் முழுவதிலும் கர்த்தருக்காக வாழ்ந்த 7000 மக்கள், பாகாலை முத்தமிடாதவரை வணங்காதவர்கள், பட் பயத்திலும் திகிலும் பாதிக்கப்பட்டிருந்தார். அவங்களுக்கு ஒரு லாக்டவுன் மாதிரி தான் பாருங்க. எலியா சொல்றாரு, என் வாக்கினால் அன்றி 3.5 மாதங்கள், 3 வருடம் 6 மாதம் பூமியிலே மழை பெய்யா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லி என் வாக்கினாலே அன்றிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தின் உச்சத்தை
தான் ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஹையர் அத்தாரிட்டி இந்த ஸ்பிரிட் ரேம். அவர் அப்படி சொல்றார். நடந்தது என்ன? அவர் வாக்கின்படியே நடந்தது. 3.5 மாதங்கள் அல்ல, 3.5 வருடங்கள், 3.5 years. யோசிச்சு பாருங்க, 3 மாதம் இப்ப இந்த பாதிப்புக்குள்ள நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்றைக்கு 3.5 வருட பாதிப்பு. யோசிச்சு பாருங்க, தேசத்திலே தண்ணி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குவாரண்டைன் டைம்ல நமக்கு நல்ல சாப்பாடு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தாலே தெரியும், உங்களை நான் பார்க்கலனாலும் புரிஞ்சுக்கிட்டேன். பட் அட் த சேம் டைம் தண்ணி என்னடா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நாட்கள்ல ஐயோ, தண்ணி பஞ்சம் இல்ல, தண்ணியே கிடையாது. 3 வருஷம் விளைச்சல் கிடையாது. தேசமே வறட்சி. எங்க பார்த்தாலும் மக்களுக்கு ஒரு பயம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, தண்ணீர் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும், எத்தனை மரணங்கள் நேரிட்டு இருக்கலாம், எப்படிப்பட்ட வன்முறைகள் நேரிட்டு இருக்கலாம். மக்களுக்கு கற்பனை பண்ணவே பயமா இருக்கு. ஆனால் அந்த சூழல்ல எலியா கர்த்தருடைய நடத்துதல்ல அந்த நாட்கள் இருந்த அவர் சொல்ல வேண்டி இருந்தது. அது அவசியம் தேவைப்பட்டது. இன்றைக்கும் சிலர் கேட்கிறார்கள், ஏன் கர்த்தர் இதை நிறுத்தக்கூடாதா, இது கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்ததா? சில ஆட்கள் கர்த்தர் தான் கொடுத்துட்டாருன்னே பேசுறாங்க. கர்த்தர் இந்த வாதை அனுப்பல, சைனாவில இருந்து வந்தது நமக்கு தெரியும். அன்னைக்கு கூட பாஸ்டர் ராஜன் சொல்லும்போது, we must wipe this demon, kick this demon of corona out. நல்ல வார்த்தை. இந்த ஸ்பிரிட் ஒரு ஆவி தான், கண்ணுக்கே புலப்படல, ஆனா மக்களை படுபாடுபடுத்து. இது நிச்சயமா மாறும். இது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. ஆனால் இந்த நெருக்கடியா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம் விசுவாசத்தை படித்துக் கொள்ளணும், பயிற்றுவிக்கணும், செயல்படுத்தணும். பல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். குடும்ப உறவுகள், ஐக்கியங்கள், பரிசுத்தவான்களுக்கு பரிந்து பேசுதல், தனி ஜெபங்கள், வேத வாசிப்பு, நல்ல ஊழியக்காரருடைய பிரசங்கங்கள், பல வியூல இதை நம்ம பார்க்கணும். ஒரு வியூல பார்த்து முடிச்சிட முடியாது. டைம் ஆயிட்டு இருக்கிற நானும் சீக்கிரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு வரேன். இதை விட கடுமையான நெருக்கடியா இந்த நாட்கள் இருந்தது. இன்னும் வேதாகமம் முழுவதும் நாம இப்ப போற பாதைக்காக கோடி ஸ்தோத்திரம் பண்ணணும் கர்த்தருக்கு. நம்ம வீடுகள் அடைப்பட்டு கிடந்தாலும் நல்ல ஆகாரம் கொடுக்கிறாரு, குடிக்க தண்ணி கொடுக்கிறாரு, அவ்வப்போது நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மாத்துறாரு, எதிர்பாராத இடத்துல உதவிகள் வருது, ஒத்தாசைகள் வருது. ஆனா 3 வருஷம் தண்ணி இல்லாத இடத்துல காசு பணம் இருந்து கூட தீர்க்க முடியாத பிரச்சனை தானே. அது வாதையும் கொடிய வியாதையா இருந்தது. அப்ப தீர்க்கதரிசியத்துல பாதிக்கப்படும். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருது. எலியா பார்த்து சொல்றாரு, இந்த பாரு எலியா, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பா ஆண்டவர் அப்பா சொல்றாரு, நீ இவ்விடத்தை விட்டு, அந்த வசனத்தை நீ வீட்டுல இருக்கும்போதே படிச்சு பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, இவ்விடத்தை விட்டு நீ கிழக்கு திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாண்டலில் ஒழித்துக் கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பார். உனக்கு என்ன பண்ணுவாரா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே போய் என்ன பண்ணிட்டா, இவன் அங்க இருக்கிறான். அடுத்து இன்னொரு முக்கியமான சொன்னார், அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவே அப்படின்றார். அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சி, சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டார்களே. அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க போயிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தைப்படி இவர் போனவுடனே நடந்தது என்ன தெரியுங்களா, அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. இவர் ஆற்றண்ட இருக்கிறாரு. உங்க மொத்த தேசத்துல தண்ணி பஞ்சவங்க, இவருக்காக கர்த்தர் ஒரு கேரித்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். தேசமே தத்தரித்தாலும், நீங்கள் வீடுகளிலே முடங்கி கிடந்தாலும், இயேசு உங்கள் உள்ளத்தில் இருப்பாரானால், உங்கள் இல்லத்தில் இருப்பாரானால், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு கேள்வி அற்புதம் ஒன்று மறந்துடாதீங்க. உங்களை உற்சாகப்படுத்துங்க. அங்கே காக்கா வந்துச்சான். சின்ன வயசுலேயே காக்கா கதையெல்லாம் படிச்சிருக்கிறோமே, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் போய் ஸ்கூல்ல சேர்ந்த புதுசுல அந்த பாட்டி வடை சுட்டுச்சான், வடைய காக்கா சுட்டுச்சான், காக்காட்ட இருந்து நரி சுட்டதான். காக்கா அப்படின்னா அது ஒரு செல்ஃபிஷான ஒரு பறவை, அதே விருப்பப்படுகிற பண்றாரு, கொஞ்சம் டேர்ட்டி பண்ணானே. ஆனா பாருங்க, தேவன் நம்ப முடியாத நியாயாதிபதிகள் 14:14 சொன்ன மாதிரி பட்சிக்கிற இடத்துக்கு பட்சல் வந்த மாதிரி. என்ன ஆச்சரியம் பாருங்க, காக்கா காலையில காக்கான்னு கத்த கூட கிடையாது, அது வாயில அப்பத்தையும் இறைச்சி. ஒருத்தர் சொல்றாரு கட்லெட் அண்ட் சாண்ட்விச் அப்படின்றார். கேட்கும் போதே நமக்கு காலையில டெம்டிங்கா இருக்குல்ல. அப்ப அது கட்லெட்டும் சாண்ட்விச்சும் ஒண்ணு வச்சான்.
எங்க கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு, அதே ஒரு மிரட்டல். அத காலையில கொண்டு வரும், இறைச்சி கொண்டு வரும், ஒண்ணுக்கு மேற்பட்ட காக்காக்கள் வரும். ஒரு மனுஷன் காலையில சாப்பிடணும், அப்புறம் திரும்ப சாயந்தரம் தான் சாப்பிடணும், 2 மீல் தான் இருக்கு. அப்ப 2 நேரம் ஹெவியான சாப்பாடு. அப்ப எத்தனையோ காக்கங்களை காக்கங்களை கட்டளையிட்டார். இது நோவா பேடையிலிருந்து போன காக்கா கிடையாது. நான் நினைக்கிறேன் இந்த காக்கா ரசிக்கப்பட்ட காக்காவா இருக்கும் போது வார்த்தை கேட்டு சாப்பாடு கொண்டு அதை அவன் சாப்பிடணும். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. அதனால தான் இந்த சூழல்ல இந்த நோயின் தாக்கம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாதீங்க. தேசத்துல பயங்கர கொடுமை எல்லாம் நடக்குது. இப்ப எல்லாம் லாக்கப்ல 2 பேர் கொண்டுட்டாங்க செய்தி, சின்ன பிள்ளைகளை எல்லாம் நாசப்படுத்தி கொள்றது. இவனுக்கெல்லாம் இந்த கொரோனா புத்தி மாறுற பாத்தீங்கன்னா, அப்ப இவனுக்கு இதை விட இன்னும் கடுமையானது வந்துதான் பிடிக்கணும் போல துஷ்டர். அப்ப உலகம் இன்னும் ரொம்ப பொல்லாப்புலதான் போய் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்களே வியாதியமான வரவழைச்ச மாதிரி இந்த இடத்துல தேவ மனுஷனை காகம் போசிக்கிற போது விசுவாசம் அந்த காக்கா மேல கிடையாது. ஏய் காக்கா எங்க இருக்குன்னு காக்கா நகர் பார்க்கல. ஆனா ஏன்னா வார்த்தை புசிக்கிறாரு. சாயங்காலம் ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆடவுன்னு பஞ்சம் ரொம்ப மோசமாகிட்டே போகுது. மழையே கிடையாது. இவர் இருந்த அந்த 6 வற்றி போடுது. கர்த்தருடைய பார்த்து 6 வற்றி போகலாம், ஆனால் வார்த்தை வற்றி போகாது. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம். உதவி செய்வன் வாக்கு பண்ணவங்களுக்காக நன்றி. தேவன் கண்மலையை திறந்து தண்ணீர் தருகிறவர். பிற்பாடு கடலில் இருந்து காற்றை சமுத்திரத்தில் அனுப்பி காடுகளை தந்தவர். தண்ணீரை திராட்சரசமாக்கினவர். எத்தனையோ அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறவர் தானே. ஆனா நம்முடைய சோர்ஸ், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை, சேனல்ஸ் யார் மூலமாய் ஒத்தாசை யாரை வேணாலும் கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆனால் இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அவரே ஊற்று காரணர், சகலத்துக்கும் மூச்சு அவரே. அவர் பேரில் விசுவாசம் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு கேரித்தை ஆயத்தம் பண்ணுவார், ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அதே முடிவல்ல, அது மாறினாலும் வார்த்தை மாறா. திரும்ப சொன்னார், எழுந்துரு, இனிமேல் காக்கா வராது, நான் சொல்ற ஊருக்கு போ, சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு போ. ஒரு ஊழியர் சொன்னார், ஆண்டவர் சாரிபாத் சொன்னா சாரிபாஸ் ஏரியா சொல்ல, எஸ் பாஸ், கிளம்பி போயிட்டார். அங்க சொல்றாரு, முதல் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா காகங்களுக்கு கட்டளை இடுவேன், ஐ வில் கமாண்ட், இனிமேல் தான் நடக்க போகுதுன்றாரு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாரு, ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன்ட்டாரு. ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், ரெடியா இருக்குது. இப்ப அங்க பார்த்தா ஒரு விதவை, அந்த மாதிரி வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசம். அது விறகு பொறுக்கிட்டு இருக்குதான். அதுக்கு ஒரு மகன் இருக்கிறான் பாருங்க. பலமுறை கேட்ட சம்பவம். அவன் வீட்டாண்ட போன உடனே அவளுக்கு தெரியுது ஒரு தீர்க்கதரிசி. அப்ப சொல்றாரு, அவன் தாய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க. அவன் விறகு பொறுக்கிறத போட்டுட்டு தண்ணி எடுக்க போறான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, தண்ணியோ ஒரு கிளாஸ் தண்ணியோட என்ன பண்ணு, ஒரு அப்பத்தையும், தோசை, அடை, கேக்கு, எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம், ஒரு அப்பத்தை அப்படியே ஒரு தோசையை சுட்டுடலாமான்றார். உடனே அவன் நின்றுட்டான். நின்று சொல்றா, அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, தீர்க்கதரிசி ஐயா சொல்ற, நிச்சயமா வீட்டுல ஒரு பிடி படியா இருந்த பரவாயில்ல, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய், அதாவது ஒரு தோசை, ஒரு பிடி மாவுனா அவ்வளவுதான், ஒரு கரண்டியா அப்படி வச்சுக்கலாம். அதை ஊத்தி தொளிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் அப்படி கூட கணக்கு. ஏன்னா ஒரு பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு தோசை ஊத்துற அளவு எண்ணெய் தான் இருக்கு. அதை ஆயத்தப்படுத்துறதுக்கு கொஞ்சம் விறகு பொறுக்கிறேன். இப்ப எல்லாம் கொடைக்கானல மாடர்ன் நிறைய ஆகி போச்சு. அந்த நாட்கள்லாம் நாங்கள்லாம் விறகுல தான் சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்தோம். அதனாலதான் இந்த கட்டைகள்லாம் பலமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னன்னா சொல்றா, அதுதான் விறகு பொறுக்கிறேன், பட் இந்த சூழல்ல அதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம் அப்படின்றோம். அப்ப பாருங்க, கத்தோலிக்க மார்க்கத்துல நான் இருந்திருக்கேன் சின்ன வயசுல. அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உயிர் போறமா இருக்கு, நான் ஃபாதர் கூப்பிடு அவஸ்தை கொடுக்கணும்னு. அவஸ்தைன்னா இந்த அப்போ அவஸ்தை அப்போன்னு சொல்லுவாங்க, நன்மை கொடுக்கறது. அது சாப்பிட்ட உடனே அவர் என்ன ஆகுவாரு, அவர் போயிடுவார், ஃபாதர் கொடுப்பாரு அவஸ்தை அப்பத்தை. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அவஸ்தை அப்ப மாதிரிதான் சில ஊர்களில் சொல்லுவாங்க, ஐயோ பாட்டிக்கு தாத்தாவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்க பாலை ஊத்துடுவாங்க. அந்த கடைசி ஊத்துற பாலை இல்லையா ஒரு சாயா போடுனா போயாண்டுவாங்க. இங்க விட்டு அவ சாப்பிட்டு சாகணும் இருக்கிற அந்த ஒரு தோசையில அந்த தோசை சுட்டு முதல்ல இங்க கொண்டு வாட்டுறார். இப்ப இது நம்ம சொல்லுவாங்க, ஒரு மனித நேயம் இல்லாத சுயநலக்காரர், நான் அந்த மனுஷனுக்கு அவளே சாப்பிட்டு சாக போறேன் அதை போய் கேட்கிறாரு. நல்ல கவனிங்க,
தீர்க்கதரிசி கேட்டது அவர் வைத்திருப்ப இல்ல, அவர் ஏற்கனவே அற்புதத்தை கண்டவர். இந்த ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்படணும், விதவை பாவம், பிள்ளை இருக்கிற அந்த குழந்தை பையன் ஆசீர்வதிக்கப்படணும், தேசத்தின் பஞ்சம் மாறுற வரைக்கும் அவ வீட்டுல ஆசீர்வாத மழை பெய்யணும். அதற்கு கர்த்தர் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ என்ன பண்றா? தைரியமா வீட்டுக்குள்ள போறா. வீட்டுல போய் அந்த ஒரே தோசைய சுட்டு அதை திருப்பி போடுற பையன் வேற பக்கத்திலே இருக்கான். எப்படி என்ன மாதிரி டெம்டேஷன். ஆனா அதை கையில் எடுக்க இங்க இன்னொன்னு சொல்ற, அதுல முதல்ல சுடுற அடைய கொண்டுட்டு வான்றார் ஃபர்ஸ்ட் அப்படின்றார். அப்ப ஃபர்ஸ்ட கொடுக்கறதுக்கு ஒரு இருதயம் வேணுமே. இவ எந்த சூழலை பார்க்கல, அப்பத்தை எடுத்துக்கிட்டு நேரா தீர்க்கதரிசிகிட்ட ஓடி வர. அருமையானவர்கள், நடந்தது என்ன தெரியுமா? அவள் கொண்டு வந்து இவர் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்தார், என்னாகும், உன் வீட்டுல எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சு போகாது, மாவு பானையில மாவு சட்டியில மாவு தீரவே தீராதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வார்த்தை வார்த்தை வார்த்தை. இவள் இப்பொழுது சூழல் மேல அல்ல, தன்னுடைய பசி, தன்னுடைய இருக்கக்கூடிய பரிதாப நிலையை சார்ந்தல்ல, உயிருள்ள கிரியை செய்கிற என்றென்றைக்கும் காரியம் நடப்பிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார். நடந்தது என்ன? இவள் கொண்டு வந்து தீர்க்கதரிசி கையில கொடுத்த அந்த மூமெண்ட்ல அவள் வீட்டுக்குள்ள, நான் இப்படி சொல்லுவேன், ஒரு ரைஸ் மில், ஒரு ஆயில் மில்லே கர்த்தர் உண்டாக்கினார். போய் பார்த்தா கலசத்துல மாவு பொங்கி வழியுது, எண்ணெய் சட்டியில எண்ணெய் கேன்ல எண்ணெய் நிரம்பி வழியுது. அதுக்கப்புறம் எப்படி இவ சாப்பிட்டு, பிள்ளை சாப்பிட்டு, அவன் குடும்பத்தார் சாப்பிட்டு, எலியா ரொம்ப நாள் அங்க தங்கி இருந்த நாளெல்லாம் பிற்பாடு அவன் புள்ள சாப்பிட்டு ஆயில் ஃபுட் சாப்பிட்டு ஆயிலே போயிடுச்சு போல. அவன் கடைசியில என்னாச்சு? அவனை உயிரோடு எழுப்பினான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு கடுமையான பஞ்சம், எங்கும் மரண ஓடம், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், அரசாங்கமே பிரச்சனையில் இருக்குது, திவாலாகி போச்சு. அந்த சூழல்ல கிரியை செய்தது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை வார்த்தை உங்களோடு பேசுகிறேன். இன்னும் முடியல. அதுக்கப்புறம் 18 அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. எனக்கு 25 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிக்கணும். அதற்கப்புறம் அந்த வீட்டுல மிரக்கல் நடந்த மாத்திரம் இல்ல, எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போறாரு. இடையில ஒபதியா தீர்க்கதரிசி சந்தித்து அவர் மூலமும் பஞ்ச காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கெபியில வைத்து போஷிக்கப்பட்டார்கள். பாருங்க, அங்க ஒரு லாக்டவுன், எங்க கெபியில கிடக்குறாங்க, பயந்துட்டு கிடக்குறாங்க. 7000 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பாகால முத்தமிடாதவங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கடியான உபத்திரவ காலம் போல டைம்ல இருக்கிறாங்க. பட் God is good, God is faithful. இவனை போஷித்த கர்த்தர் அடுத்து ஒரு பெரிய ரிவைவல் தேசத்துல கொண்டு வர்றார். அற்புதம் நடக்குது, நெருப்பு வருது. உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. அடுத்து இந்த இயேசபேல் ஒரு மிரட்டல் ஓடுறா. 19 அதிகாரத்துல ஏலியா ஓடுறார். ஓடி போய் சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு, போதும் கர்த்தாவே ஜீவன் எடுத்துக்கின்றாரு. அங்க ஒரு லாக்டவுன், அங்க ஒரு மரண பயம். இந்த வைரஸ் அன்னைக்கு இயேசபேல அவளே ஒரு வைரஸ் தான். ஆமா, பயமுள்ள பய ஆவி இருக்குல்ல, அது வைரஸ் கூட கொண்டுது. கடைசியில கர்த்தர் இந்த முறை காக்காவை அனுப்புற, விதவை வீட்டுக்கு போக சொல்ல தூதனை அனுப்புறார். அவர் கொண்டு சாப்பாடு கொடுக்கிறாருங்க. நம்ம எந்திரிச்சு சாப்பிடுறாரு, திரும்பி படுத்து தூங்குறாரு. மறுபடியும் எழுப்பி மறுபடியும் சாப்பிட சொல்றாரு. அந்த பலத்தினால் 40 நாட்கள் வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணார். என்ன அற்புதமான ஒரு போஷிப்பு, எவ்வளவு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் வானத்திலிருந்து வந்தது. அதோடு முடியல, அதற்கு அடுத்தாற் போல ஒரு பெரிய அற்புதம். அதுக்கப்புறம் ஊழியத்தின் நிறைவேறுதல் நடந்தது. பிற்பாடு தேசத்துல மழையெல்லாம் பெய்தது. எல்லாம் இன்னைக்கு யாக்கோபு சொன்ன மாதிரி பூமி தன் பலனை கொடுக்க ஆரம்பித்தது. இப்படி தேவன் எலியாவை நடத்தி கடைசியில ஒரு நாள் வந்தது. எலிசாவை அவர் பயிற்றுவித்து அவருக்கு ரெட்டிப்பான வரங்களை எல்லாம் இம்பார்ட் பண்ணிட்டு பரத்துக்கு போகிற போது ஒன்றை மறந்துடாதீங்க, காக்கா வரல, தூதன் வரல, விதவை அனுப்பல, அவரே வந்து தம் தாசனை அழைத்துக் கொள்வார். Glory to God. So கர்த்தருடைய பிள்ளைகள், இப்பொழுது நாம் ஜெபித்து முடிக்கிற இந்த வேளையிலே ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இந்த இக்கட்டான சூழலிலே நாம் முற்றிலும் கர்த்தரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்திலே உங்களுக்கு அற்புத விதமாய் காரியங்களை சந்திப்பார். நான் சொல்றீங்களா, மார்ச் 15ஆம் தேதி தான் கடைசியா மீட்டிங் போயிட்டு வந்தேன். நம்ம சிஎல்சி நடத்தின மீட்டிங், அதுக்கப்புறம் திருச்சியில ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் வெளியே ஊழியத்துக்கு போக முடியல.
லோக்கல்ல சில சர்ச்சஸ்ல கூப்பிடுறாங்க, எங்க சர்ச்சில் கூப்பிடுவாங்க, பயன்படுத்துவாங்க. வாரம் பிரயாணம், வாரம் ஊழியம். பல ஊழியர்களுக்கு நம்ம கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருந்தார். இந்த இக்கட்டான சூழல்ல எங்கெங்கிருந்தோ ஒத்தாசைகள் வருகிறது. நேற்றைய தினத்தில் கூட மனைவியுடைய பிறந்த நாள், அதற்கு முந்தின நாள், அன்றைக்கு இன்றைக்கு என்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அற்புதமாய் தேவைகளை சந்தித்து போஷித்து நான் ரொம்ப பேருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆசீர்வதிக்கிறேன். எதற்காக உங்களுக்கு சொல்றேன்? இந்த இக்கட்டான சூழலை கர்த்தரை நோக்கி பார்ப்போம், விசுவாசிப்போம், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். நம்மை ஆசீர்வதிக்க யாரை வேணாலும் கர்த்தர் பயன்படுத்தலாம். அதுதான் முக்கியமான செய்தி கருத்து. நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு நன்மை செய்ய, காக்காவா இருந்தாலும் சரி, விதவையா இருந்தாலும் தூதன் இருக்கணும். முடிவில் அவரே வருவார், உங்களை ஆதரப்படுத்துவார். ஜெபிப்போமா? வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இதோ ஏலியாவின் தேவனே, எங்களை போல பாடுள்ள மனுஷன் அப்பா. ஆனால் அவன் கருத்தாய் வேண்டிய போது வானத்தை அடைத்து, மறுபடியும் கருத்தாய் செபித்த போது வானத்தை திறந்து, அந்த கடுமையான காலகட்டத்தில் அவனை காகத்தை அனுப்பி போஷித்து, விதவை அனுப்பி போஷித்து, விதவை குடும்பத்தை ஆசீர்வதித்து, சோர்ந்து போன வேளையிலே, பயந்து திகிலடைந்த சூழலிலே தூதனை அனுப்பி திடப்படுத்தி போஷித்து உற்சாகப்படுத்தி தூக்கி எடுத்தவர். ஒரு நாளிலே அக்கினி ரதங்கள் குதிரையில் நீரே வந்தவனை பரத்துக்கு கூட்டிச் சென்ற தேவன் உயிரோடு இருக்கிறீர். எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன். எங்கள் அருமை மக்கள், சிஎல்சி மக்கள் இதை பார்க்கிறார்கள். தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இந்த செய்தி அனுப்பினால், யார் இந்த தொடர்பில் வந்தால் அவருடைய சரீரங்கள் மேலே கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறேன். வியாதி பலவீனம் ஓய்வதாக, கொரோனா கொடைக்கானலை விட்டு நீங்கி போவதாக. இந்தியா தமிழ்நாட்டுக்கு இயேசுவின் நாமத்தில் பெரிய ஒரு ரட்சிப்பை கூறுவோம், சுக விடுதலை கூறுவோம். குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகள் மாற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, நம்பவே முடியாத விதத்திலே கர்த்தர் யாரை கொண்டாயிலும் எவரை கொண்டாயிலும் எப்படி அவர்களை போஷிக்கவர்கள் குறைவை நிறைவாக்கினார். அற்புதங்களை செய்யும். பொருளாதார தேவைகளை சந்திப்பது போல அவர்கள் குடும்பங்கள் கட்டப்பட, திருமண தடைகள் மாறி திருமணங்கள் நடக்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்க, தொழில்கள் தொடங்கப்பட, இந்த குவாரண்டைன் டைம் கொடைக்கானல் சிஎல்சி மக்களுக்கு ஒரு பிளஸட் டைம், ஆசீர்வாதத்தின் நாள், அறுவடை நாள் என்று நான் பேசுகிறேன். இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, ஒரு நன்மை குறைவுபடாமல் உண்டாகட்டும். இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போதே அவர்களுடைய அக்கௌண்ட்களில் பணங்கள் மக்களால் அனுப்பப்படுவதாக, அவருடைய வீடுகளுக்குள்ளே அத்தியாவசிய பொருட்கள் கதவு தட்டப்பட்டு வீடுகளுக்குள் வருவதாக, செல்களிலே செல்போன்களிலே நல்ல செய்திகள், வேலை கிடைத்ததால், வேலை வாய்ப்பு கிடைத்ததான செய்திகள், மெசேஜஸ், குட் டைடிங்ஸ் வருவதாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி சங்கீதம் 91 படிவுடைய மக்களை காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். ஆமென், ஆமென்.